ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பொருட்டோ டூ ப்ளூ டெக்ஸ்ட் சாப்டர் 35 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒன்னு அமுடோவும் காவுக்கும் ஒன்னா சேர்ந்து காசின் கோஜினை கேப்சர் பண்றதா இருக்கட்டும். ரெண்டாவது பொருட்டோவும் சரடாவும் வந்து ஒன்னா சேர்ந்து பிளான் பண்றதா இருக்கட்டும். கோடை பிடிக்கிறதுக்காண்டி பிளான் பண்றதா இருக்கட்டும். ரெண்டு பேரும் சூப்பரா இருந்துச்சு. இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சாப்டருமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல ஜோராமே ஹிடரி கிட்ட மாமுசி வந்து இறந்து போயிட்டான். அவன் இன்ஸ்டிங்க்ட் அவனை ட்ரிவன் பண்ணி அவன் ஆசைகள் அவனை முழுகடிச்சு ஃபைனலி வந்து அவன் இறந்து போயிட்டான்ட்டி. இது கேட்கறதுக்கு விகரமா இருந்தாலுமே இதுவுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் மாதிரி தான் தோணுதுன்ட்டு. அண்ட் குறிப்பா வந்து அவன் லைஃபோட பிலோசபி என்னன்னா வந்து ஒரு இனமா டிவெண்டரி வந்து செலுத்து வாழணும்னு நினைச்சான். அந்த ஒரு விஷயம் எனக்கு இப்போதைக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்குது. அதுக்கு ஹிடரியுமே இது வந்து சேமா தான் இருக்குது. மாமுசியோட த்ரோன் சோல் பத்தி நினைக்க போஸ்ட்ல சேமா தான் இருக்குது. ஏன்னா ப்ராப்பரான தேவையான டைம் நம்ம கிட்ட இல்லவே இல்லைன்ட்டு. பட் இந்த ஒரு கேஸ் வந்து மட்சூரிக்கும் ரியுக்கும் இல்லவே இல்ல. நீ நினைச்சிருந்தா வந்து எனக்கு கலெக்ட் பண்ண மாதிரி என்ன காப்பாத்தின மாதிரி நீ அவங்களையும் காப்பாத்தி இருக்கலாம். சோ எதுக்கு வந்து நீ எதை பண்ணல ஆர் ரேதர் வந்து எதுக்கு என்ன வந்து காப்பாத்தி திரும்பி கொண்டு வந்தான்ட்டு. அதுக்கு ஜோராமே இது ஒரு நல்ல கொஸ்டின். நான் இதுக்கு முன்னாடி இதை பத்தி திங்க் பண்ணி பார்க்கவே இல்லை. இப்போ இதை பத்தி திங்க் பண்ணி பார்க்க போஸ்ட்ல வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது. லைக் நீ இல்லாத உலகத்துல வந்து நான் சாட்னஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்ட்டு. அதை கேட்ட ஹிடரியுமே முக சுளிக்க போஸ்ட்ல இதை பத்தி ஜோரா வந்து என்ன மன்னிச்சிரு நான் உன்ன முக சுளிக்க வச்சிட்டேன்ட்டு. அதுக்கு ஹிடரியுமே அதை கேட்ட அடுத்த செகண்ட் எனக்கு ஒரு ஈக் ஃபீல் வந்துச்சுன்ட்டு. அதுக்கு நம்ம ஜோரா வந்து என்ன மன்னிச்சிரு என்ன விட்டு டிசப்பர் ஆயிராதா உனக்கு கேக்குதான்ட்டு. அதுக்கு ஹிடரியுமே வந்து எனக்கு ஈக் ஃபீல் வந்தாலுமே வந்து வியர்ட்லி எனக்கு இது ஓகே தான்ட்டு அவன் சொல்லுவான். அதை கேட்ட ஜோரா வந்து ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ரியலியான்ட்டு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. எனக்கு தெளிவா தெரியல உண்மையாவே வந்து கேயா அப்படி இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா லைக் சாஸ்கே நருட்டோ மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு தெளிவா தெரியல. பட் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் லேட்டரா பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே ஈடா வந்து பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா மாமுசி இப்போதைக்கு இல்ல பாத்தீங்களா. அதனால இவரோட பவர்ஸை பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் அண்ட் பவரை வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியுது. ரியல் டைம்ல வந்து யூஸ் பண்ண முடியுது. அது படி பார்த்துட்டு அவளுமே சாக்கா வரா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ அங்கிருந்து சரடாவை கேட்பாங்க. சரடா ஒரு கிளாஸை வாங்கி போட்டுட்டு வெளியே வரா. அந்த கிளாஸை போட்டதுக்கு அப்புறம் விசனுமே நார்மலா மாறுது. அப்போ அவளுக்கு முன்னாடி ஒரு கூனை வருது. அந்த கூனையில பாத்தீங்கன்னா உசுமாக்கியோட சிம்பிள் இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தெளிவா கண்டுபிடிச்சிருந்தா இதை பொருட்டோ தான் போட்டிருக்கான்ட்டு. ஸோ அதுபடி பொருட்டோவுமே மேலே பறந்துட்டு இருப்பான். இப்போதைக்கு ரெண்டு பேருமே வந்து தனியா பேசுறதுக்காண்டி போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூனோஜினை கேட்பாங்க. யூனோஜின் கிட்ட ஒரு டோடு இருக்கும். அந்த டோடு மூலமா காசின் கோஜினுமே கம்யூனிகேட் பண்றான். நீ தூங்கினாலும் பாத்ரூம் போனாலும் குளிச்சாலும் வந்து இந்த டோடு உன் கூடயே இருக்கும். ஏன்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் நடந்துச்சுன்னா வந்து இது மூலமா தான் என்னால வந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். உன்னை கால் பண்ண முடியும். உன்னோட மிஷன் என்னன்னா வந்து நான் கூப்பிட்ட அடுத்த செகண்டே நீ எப்பவுமே ரெடியா இருக்கணும். மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸோ யூஸ் பண்ண ரெடியா இருக்கணும். அதே மாதிரி மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஃபார்மேஷன் ஜுட்ஸோ யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இப்போ அங்க இருந்து காவக்கி கேட்பாங்க. காவக்கி அமுடோ பாக்குறதுக்காண்டி அவன் லேபுக்கு போக ஆரம்பிக்கிறான். அங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அமுடோவுமே புதுசா வந்து ஒரு மிஷினை வந்து உருவாக்கி இருக்கான். லைக் சயின்டிபிக் நிஞ்சா டூல உருவாக்கி இருக்கா. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா காசின் கோஜினோட டோடு இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி டோட உருவாக்கி இருக்கா. இது வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட் மாதிரி நமக்காண்டி இது ஒர்க் பண்ணும். அண்ட் இது எல்லாமே சயின்டிபிக் நிஞ்சா டூல இருக்கனால வந்து உன்னோட சுக்குனா கிக்னா மூலமா வந்து உன்னால ஸ்ட்ரிங் பண்ண முடியும். குறிப்பா இதை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது கியூட்டா இருக்குலான்ட்டி. அதுக்கு நம்ம காவக்கியுமே இதை வந்து பேசுறது நிப்பாட்டி கண்டிப்பா நீ என்ன கூப்பிட்டுருக்கானா வந்து இதை டாயை காமிக்கிறதுக்காண்டி இருக்காது. வேற ஏதோ ரீசன் கிட்ட கூப்பிட்டுருக்கா. அது என்னன்ட்டு. அதுக்கு அமுடோவுமே கரெக்ட் தான். இதை காமிக்க கூப்பிடவே இல்லை. இப்போதைக்கு இந்த ஸ்கிரீனை பாருன்ட்டு நான் உன்னோட காம்பேக்ட் எபிலிட்டியை வந்து பேராமீட்டர் மூலமா செக் பண்ணி பார்த்தேன். அது மூலமா உன்னோட அட்டாக் பர்சன்டேஜ் வந்து 85% இருக்குது. டிஃபென்ஸ் வந்து 15% இருக்குன்ட்டு. இதை கிட்ட அடுத்த செகண்டே காவிக்கு கடுப்பாக ஆரம்பிக்கிறான். ஒன்லி 85%. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்ல 100% மாத்துன்ட்டு. அதுக்கு அமுடோவுமே கொஞ்சம் அமைதியா யூ டேம் பிராட்டி. நான் மட்டும் 85% வைக்கலன்னா இந்த டைம்ல இவரோட இருந்திருக்க மாட்டா. குரூசலான டைம்ல வந்து உன்னோட பாடி இருக்குல்ல அது ஓவர் ஹீட் ஆயிருக்குது. அது மூலமா தான் உன்னால ஃபைட் பண்ண முடியாம போயிருக்குது. நான் பண்ணனால தான் இப்போதைக்கு இவரோட இருக்கான்ட்டு. நான் சொல்றதை தெளிவா கேளு. உன்னை திட்டுறது மூலமா எதுவுமே நடக்க போறது கிடையாது. அண்ட் நீ வந்து என்ன தப்பா புரிஞ்சுக்காத. நான் உன்னை எதுக்கு நீங்க கூப்பிட்டுருக்கேன்னா வந்து குவைட் ஆப்போசிட். நான் உன்னோட ஆசையை வந்து நிறைவேற்ற போறேன். அதுபடி ஒரு டோடுமே வந்து அவனோட உருவாக்கின ஒரு டோடு வந்து இப்போதைக்கு காவிக்கிட்ட கழுதுகிட்ட வருது. அது மூலமா பேராமீட்டர் இருக்கு பாத்தீங்களா அது வந்து சேஞ்ச் ஆகுது. லைக் அட்டாக் வந்து 100% டிஃபென்ஸ் வந்து 0% போகுது. இதை பத்தி காவிக்கு கன்ஃபியூஷன் ஆகிறான். அப்போ வந்து நம்ம அவனோட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டோடும் கழுத்தில் இருக்கிறது மூலமா வந்து என்னால ப்ராப்பரா வந்து இந்த பேராமீட்டரை சேஞ்ச் பண்ண முடியும். குறிப்பா இந்த டோடு 24 மணிக்கூறும் கழுத்தில் இருக்கிறது
மூலமா என்னால வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால தேவைப்படுற டைம்ல வந்து அட்டாக்ல இருந்து டிஃபென்ஸுக்கும் டிஃபென்ஸ்ல இருந்து அட்டாக்குக்கும் வந்து என்னால சேஞ்ச் பண்ண முடியும். லைக் நீ தனியா இருக்க டைம்ல வந்து நான் வந்து டிஃபென்ஸை வந்து 100% மாத்திடுவேன். அது மூலமா யாராவது சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணாலுமே வந்து நீ வந்து இறக்க மாட்டான்ட்டு. அதுக்கப்புறம் பேட்டில் அப்போ வந்து நான் 100% வந்து அட்டாக்கை மாத்தி விட்டுருந்தேன். அது மூலமா நம்மளால வந்து ப்ராப்பரா ஃபைட் பண்ண முடியும், எஃபெக்டிவா ஃபைட் பண்ண முடியும்ட்டு. அதை கேட்ட காவிக்குமே இது சீட் கூடான்னு கேட்க போஸ்ட்ல கைண்ட் ஆஃப்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறம் காவிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்ப போவான். அப்போ அமுடவுமே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியான்ட்டு. அதுக்கு நம்ம காவிக்கு வந்து எனக்கு தெளிவா தெரியும் உன்னோட பொண்ணை பத்தி தானே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிவைன் ட்ரீ எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து உன்னோட பொண்ணுக்கு வந்து கர்மா கொடுக்குறேன்ட்டு. அதுக்கு அமுடவுமே எனக்கு தெளிவா தெரியும் இது அதை பத்தி கிடையாது, இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான விஷயம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம சீக்கிரமா பண்ணியாகணும், அர்ஜென்ட்டா பண்ணியாகணும்ட்டு. அதுக்கப்புறம் அங்கிருந்து பொருட்டோ சரடாவை கேட்பாங்க. ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல வந்து நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கடத்துக்கு மேல வந்து பொருட்டோமே சரடா கிட்ட கோடு வந்து கண்டிப்பா உன்னை கேப்சர் பண்ண வருவான்ட்டு. லைக் கோடு உன்னை கேப்சர் பண்ணி டிவைன் ட்ரீ கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஒன்ன ஒரு பேட்டா வச்சு என்ன வர வைக்கலாம், என்ன வந்து வர வச்சு கில் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம மாமுசியோட ஃபைட் பண்ண டைம்ல வந்து கோடு சைலண்டா வில்லேஜ் ஃபுல்லுமே அவனோட கிளாமருக்கு விட்டு போயிருக்கான். இப்போ நமக்கு இருக்க ஒரே வழி வந்து நம்ம காவக்கியோட சுக்குன கிக்கனோ யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ரிங் பண்றது. பட் இருந்தாலும் அதுவுமே ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கும்ட்டு. அதை கேட்ட சரடோமி என்ன வான் பண்றதுக்காண்டி தான் என்ன தனியாக கூட்டு வந்தியான்ட்டி. அதுக்கு ஆமா, பட் கூட வந்து என்னோட கொடுக்கறதுக்காண்டி லைக் என்னோட சிம்பிளை கொடுக்கறதுக்காண்டி அந்த ஃபிளைங் தண்டர் கார்டை யூஸ் பண்றதுக்காண்டி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சிம்பிளை வந்து சரடா கிட்ட கொடுக்குறான். கொடுத்ததுக்கு அப்புறம் புருட்டோமே சரடா கிட்ட நான் இங்க உள்ள கூட்டு வந்ததுக்கான காரணம் வந்து நீ கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்காண்டி சொல்றது கிடையாது, எனக்கு நீ வந்து அவங்க கிட்ட கேப்சர் ஆகணும். உன்னை கேப்சர் பண்றது மூலமா உன்னை வந்து அவங்க கூட்டிக்கிட்டு அவங்க பேஸுக்கு போவாங்க. ஸோ அப்படி போறது மூலமா நம்மளால வந்து அவங்க டிஃபீட் பண்ண முடியும், அவங்கள கில் பண்ண முடியும். அதனால எனக்கு வந்து நீ கோடு கிட்ட கேப்சர் ஆகணும். நீ வந்து கவலைப்படாத, ஒன்ஸ் உன்னை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் மூலமா நான் உங்ககிட்ட பறந்து வந்துருவேன், எந்த ஒரு விஷயம் ஆகாதுன்ட்டு. பட் ஸ்டில் எங்க கூட்டிட்டு போனாலுமே கோடு உன்னை எங்க கூட்டிட்டு போனாலுமே அந்த சிம்பிளை வந்து நீ கீழே போட்டுறணும், கையில வந்து பிடிச்சிட்டு இருக்க கூடாதுன்ட்டு. அதை கிட்ட சரடாவும் எதுக்குன்னு கேட்க போஸ்ட்ல நீ கையில ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க போஸ்ட்ல என்னால வந்து என் சக்கராவை கரெக்டா சென்ஸ் பண்ண முடியாது. அதனால நீ எங்க போனாலுமே உன்னை எங்க கூட்டிட்டு போனாலுமே அந்த இடத்துல டக்குன்னு வந்து இந்த சிம்பிளை கீழே போட்டுறணும். அது மூலமா சென்ஸ் பண்ணி நான் உடனே வந்துருவேன்ட்டு. இது ரிஸ்கான பிளான் தான், பட் ஸ்டில் இந்த சான்ஸை தாண்டி நமக்கு வேற சான்ஸ் கிடைக்கவே செய்யாது. நீ வந்து கவலைப்படாத, என்ன நடந்தாலுமே நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன், அதனால நீ கவலைப்பட தேவையில்லைன்ட்டு. அதை கிட்ட சரடாவுமே வந்து இது ரிவர்ஸ் ட்ராப் ஆன்ட்டி. அதுக்கு பொருட்டோமே ஆமான்னு சொல்லுவான். இப்படி இவங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. இப்போ அங்கிருந்து நமக்கு ஜூரா ஹிடரி இவங்க ரெண்டு பேர்த்த கேட்பாங்க. ஆஸ் யூஸ்வல் ரெண்டு பேருமே வந்து அவங்க குவாலிட்டியான டைமை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, புக்கை படிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து புரிஞ்சிக்க முடியல, பட் ஸ்டில் இந்த கான்வர்சேஷன் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. நான் புக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க, புக்கில் வந்து கேட்டை பார்த்துட்டு இருப்பாங்க, எந்த ஒரு வேட்ஸும் இருக்காது, ஜஸ்ட் டிராயிங் மட்டும் தான் இருக்கும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஜூரா. இது வந்து கியூட்டா இருக்கலான்ட்டு. இப்போ அங்கிருந்து யூனோஜினை கேட்பாங்க. யூனோஜின் ஃபாஸ்டா போயிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு முன்னாடி அமோட வரான். அமோட வந்து ஒரு ஸ்க்ரோலை கொடுக்குறான். இந்த ஸ்க்ரோல்ல வந்து டேட்டா இருக்குது, நம்ம எல்லாருமே மாமூஸ் கூட ஃபைட் பண்ணோம்ல, அந்த ஒரு டேட்டா இருக்குது. இந்த ஒரு டேட்டாவை இந்த ஒரு ஸ்க்ரோலை வந்து நீ அவனை பார்க்க போஸ்ட்ல அவனை கூடுட்டு. அதுக்கு யூனோஜினுமே பொருட்டவன் கேட்க போஸ்ட்ல இல்ல காசின் கோச்சு கிட்ட கூடு, நீ அவனை மீட் பண்ணிருக்கலான்ட்டு. அதுக்கு யூனோஜினுமே இது நீங்க பொருட்டை கிட்ட கொடுத்தா பொருட்டை சீக்கிரமா கொடுத்துருவானே, அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடான பிளேஸ்ல இருக்காரு, என்னால வந்து ப்ராப்பரா போக முடியாது, நீ பொருட்டை கிட்டே கொடுக்கலாமேன்ட்டு. அதுக்கு நம்ம அமுடவுமே இல்ல, நீ வந்து எப்போ மீட் பண்றியோ அப்போ கொடுத்தா போகுதுன்ட்டு. கோசி தான் கரெக்டா வந்து காசின் கோச்சி தான் கரெக்டா வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணுவான்ட்டு. அதை கேட்ட யூனோஜினுமே ஓகே சொல்றான். அதுக்கப்புறம் அமுட அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அப்போ அவன் கழுத்துல இருக்கக்கூடிய டோடு வெளியே வருது. அது மூலமா காசின் கோஜின் வந்து எல்லாத்தையுமே கேட்டிருப்பான். அப்போ யூனோஜின் வந்து காசின் கோஜின் கிட்ட இது வந்து புதுசா இருக்குது, அமுட எப்பவுமே வந்து லேபை விட்டு வெளியே வர மாட்டாரு, இப்போ லேபை விட்டு வெளியே வந்திருக்காரு, இந்த ஸ்கூல்ல கொடுத்திருக்காரு, இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு யூனோஜின் கேட்பான். அதுக்கு காசின் கோஜினுமே எனக்குமே தெளிவா தெரியாது, இந்த சீன் வந்து புதுசா இருக்குது, ரீசெண்டா பிரசன்ஸ்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரவே இல்லை, அதனால இது புதுசா தான் இருக்குன்ட்டு. உடனே யூனோஜின் இந்த ஸ்கூல்ல என்ன பண்ணலாம்னு கேட்க போஸ்ட்ல வந்து இது நீ என்கிட்ட கூடு, நான் வந்து வச்சுக்கிட்டேன், பட் ஸ்டில் பிரசன்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் இதை செக் பண்ணி பார்க்கறேன், இது ஓபன் பண்ணி பார்க்கறேன், அது வரைக்கும் என்கிட்ட இருக்குன்ட்டு. அதுபடி காசின் கோஜினுமே சமனிங் ஜுட்ஸ் மூலமா இந்த ஸ்க்ரோலை வந்து அவன் இடத்துக்கு கொண்டு போயிருந்தான். எடுத்துட்டு அந்த ஸ்க்ரோலை கையில வாங்குவானா, வாங்கின அடுத்த செகண்டே கையில எடுப்பான், எடுத்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனுக்கு புரிஞ்சிருது இது ட்ராப்ன்ட்டு. அதுபடி கீழே போட்டுருவான். கீழே போட்டாலுமே அந்த ஸ்க்ரோல் மூலமா காவிக்கு வந்து பின்னாடி வந்துருதா. டக்குனு காசின் கோஜினுமே காவிக்கு அட்டாக் பண்ண போக போஸ்ட்ல வந்து காவிக்கு கையில வந்து அந்த டோடு இருக்கும், அமோட ரெடி பண்ண டோடு இருக்கும். அந்த டோடு மூலமா வந்து ஒரு கோடை போடுறான், கோடை வந்து சொல்றான். சொன்ன அடுத்த செகண்டே வந்து காசின் கோஜின் வந்து சடன் ஆவறான். ஃபைனலி அமோடவும் காவிக்கும் ஒன்னா சேர்ந்து வந்து நம்ம காசின் கோஜினை வந்து கேப்சர் பண்றாங்க. அவனை இப்போதைக்கு வந்து லேபுக்கு சமனிங் ஜுட்ஸ் மூலமா சமனிங் டெக் மூலமா வந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சாப்டர் முடிக்கிறாங்க. அந்த சாப்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்கட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பை.